ஹalleluya.
ஹalleluya. அடுத்ததாக ஒரு புதிய பாடல் தெரிஞ்சவங்க பாடுங்க. ஹalleluya. ஆமென். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை.
சிங்காசனத்திற்கு முன்பதாக ஆண்டவர் எங்களை தாழ்த்தி ஆண்டவர் எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ராஜாவை உம்மை ஆராதிக்கிற இடத்தில் ஆண்டவர் அப்பா உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு நீர் இறங்கி ஆண்டவர் உம்முடைய ஆராதிக்கிறவர்கள் மத்தியிலே நீர் ஆண்டவர் அப்பா பிரசன்னமா வருகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாய் வந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசன்னம் போதும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஆண்டவர் அப்பா 100 வருடங்கள் நாங்கள் வாழ்ந்தாலும் 1000 வருடங்கள் நாங்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவர் அப்பா ஒரு நாள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருப்பது எவ்வளவு பாக்கியமான ஒரு நாள் ஆண்டவரே. அப்படியாக இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு நீர் அழைத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே எவ்வளவோ போராட்டம் சவால்கள் பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவரே தேவனே உம்மை நாடி உம்மை தேடி ஓடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா அந்த வேளையிலே கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இது உம்முடைய நேரம் ஆண்டவரே. அப்பா இது உம்முடைய வார்த்தையின் நேரம் ஆண்டவரே. வார்த்தையை கொண்டு அகிலத்தையும் அண்ட சராசரங்களையும் உண்டு பண்ணின தேவன் நீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையை கொண்டு இன்றைக்கு எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை சுகப்படுத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அற்புதம் செய்யட்டும் ஆண்டவர். அப்பா வந்திருக்கிற ஒரு பிள்ளையும் ஆண்டவர் அப்பா ஆண்டவரே வெறுமையாய் திரும்பாதபடிக்கு ஆண்டவரே தேவ வார்த்தை ஆண்டவரே ஆண்டவரே உள்ளான இருதயத்தில் ஆண்டவர் அப்பா கிரியை செய்யும்படியாக ஆண்டவரே சிந்தனைகளை ஆண்டவர் அப்பா ஆண்டவரே பிசாசானவன் கொண்டு போகாதபடிக்கு ஆண்டவரே திசை திருப்பி விடாதபடிக்கு ஆண்டவர் அப்பா உம்முடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொருடைய சிந்தனையிலும் ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலும் அதை கிரியை செய்ய ஆவியானவரை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேளையிலே கூட ஆவியானவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீர் நாவா இருந்து ஆண்டவரை பேசும் ஆண்டவரே. இடம் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவர் அப்பா ஆண்டவரே அப்பா நீர் பேசும். கேட்கிறோம் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் அமரலாம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கொஞ்சம் காலமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லாரும் ஒரு நல்ல ஒரு கரகோஷமான ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுவோம். அவர் அதற்கு பாத்திரமான தேவன். நம்ம ஒரு எம்பியோ ஒரு பிரதமரோ இல்லை ஒரு மந்திரியோ வந்துட்டால் கரகோஷத்தை நம்ம பார்க்கலாம். எப்படி கரகோஷம் போட்டு நம்ம அவர்களை வரவேற்கிறோம், அவர்களை நம்ம மதிப்பு கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன். ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களுக்கு தேவனானவர். ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே. இந்த வேலை கூட உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ இந்த வேலை கூட பாஸ்டர் இல்லாதனால கொஞ்சம் தாமதமானதுனால இந்த வேலை கூட உங்களோட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலை கூட நம்ம தியானத்திற்கு செல்வதற்கு முன்பதாக உங்கள் பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று நாம் வாழ்த்து கூறுவோமாக. அதை இன்னொரு முறையில் எபிரேயர் முறையில் நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து ஷாலோம் சொல்லுங்கள். ஷாலோம் என்றால் சமாதானம். ஷாலோம் என்றால் சமாதானம். இந்த வேளையிலே கூட இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது எங்கே பார்த்தாலும் சமாதானம் குறைச்சல், எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லாமல் தான் இருக்குது. உண்மைதானே? இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கிற நீங்கள் நான் எத்தனை பேர் சமாதானமாக இருக்கிறோம்? மனதில் ஒரு சமாதானம், இருதயத்தில் ஒரு சமாதானம், சிந்தனையில் ஒரு சமாதானம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சமாதானமாக இருக்கிறேன், நான் நிம்மதியாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன், எதுவுமே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? பார்க்கவே முடியாது. எங்கே பார்த்தாலும் சமாதானம் குறைவுபட்டு தான் இருக்குது இந்த நாட்களில். குடும்பத்தில் சமாதான குறைவு, சபையில் சமாதான குறைவு, சமுதாயத்தில் சமாதான குறைவு, தேசத்தில் சமாதான குறைவு, வெளிநாடுகளிலே நடக்கிற காரியங்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க, கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறீங்க. அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், யுத்த செய்திகளை இங்கே கேட்பீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு யுத்த காரியங்களை, யுத்தத்தை நாம் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். டிவியில் இப்போ திறந்தா இங்கே பார்த்தாலும் சண்டை,
எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த நாட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். ஸோ எங்கேயுமே சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சில பேர் சந்திச்சிங்களா, சில பேர் நம்மளோடு தான் இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் அவங்க செய்கிற காரியங்கள் ஒரு நொடியில் நம்ம சமாதானத்தை போக்கிடும். உண்மையா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா? சிலரோடு நீங்கள் பழகும்போது சிலர் நல்லா பழகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பிரச்சனை வந்து அவங்களால நம்மளுக்கு ரொம்ப காலமாக சமாதானம் போயிடும். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. குடும்பத்தில் நடந்திருக்கு, நண்பர்களோடு நடந்திருக்கு. இப்போ நீங்கள் வேலை இடத்துல இருக்கிறீங்க. உங்கள் வேலை இடத்துல எல்லாத்தோடத்தையும் உங்களால் சமாதானமாக இருக்க முடியுமா? எவ்வளோ கடினமாக இருக்கும். உண்மை தானே? நம்மளாம் வேலை செஞ்சுருக்குறோம். எவ்வளோ பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எவ்வளோ பேர். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முடிந்தவரை சமாதானமாக இருக்க சொல்கிறாரு. முடிந்தவரை அவருக்கு தெரியும் ரொம்ப கஷ்டம், சமாதானமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் முடிந்த வரைக்கும் சமாதானமாக இருக்குன்னு சொல்கிறாரு. சமாதானமாக. ஸோ நம்மளுடைய சபையில் இருக்கிறவர்கள் நாம் அனைவரும் வெளியே என்ன நடக்குதோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம சமாதானமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். இது கடைசி காலம், தேவனுடைய வருகையின் காலம். அதனால் இந்த வருகையின் காலத்திற்கு நம் சமாதானத்தோடு இந்த போராட்டமான உலகத்தில் நம்ம இந்த ஜெயமான ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க நமக்கு சமாதானம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆகவே இந்த சமாதானத்தை குறித்து உங்களோடு ஆவியானவர் சில காரியங்களை பேச எனக்கு கிருபை கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் எடுத்துக்கொள்வாமாக இந்த வேளையிலே கூட நம்ம தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம் யோவான் அதிகாரம் 14 வசனம் 27. யோவான் அதிகாரம் 14 வசனம் 27. யாராவது படிக்கிறீங்களா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறாராம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஹல்லேலூயா, இருப்பதாக என்று சொல்றாரு. இந்த வார்த்தை இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களிடத்தில் சொல்றாரு. இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களுக்கு இதை சொல்றாரு. அவர் சொல்கிறாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் கொஞ்சம் காலத்தில் போயிடுவார். சீடர்களெல்லாம் நம்மளே சுற்றிக்கிட்டு நம்மளோடையே இருந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்க போகிறாங்க, எவ்வளவு பிரச்சனைக்குள்ளே போடுவாங்க, போராட்டத்துக்குள்ளே போவாங்க, அவங்களுக்கும் சமாதானம் வேணுமே அப்படின்னு நினச்சி சொல்லியிருப்பாரோ என்னவோ தெரியல. அப்படியாக தேவன் செய்திருக்க ஒரு வார்த்தை இருக்கலாம். அவர் என்ன சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் எங்கேயோ போகிறாரு. அவர் எங்கேயோ போகிறதுனால தான் அவர் சொல்கிறாரு, நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்கிறாரு. அவர் அங்கேயே கூடியா இருந்தால் சொல்லியிருப்பாரா? அங்கேயே கூடியா இருக்கிறவர் ஏன் சொல்லிட்டு போனோம், நான் தான் உங்க கூடயே இருக்கிறேனே அப்படின்ட்டு. ஆனால் இங்கே இல்லாதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், ஆனால் உங்களோடு சமாதானம் இருக்கும். நான் கொடுக்குற ஒரு சமாதானம் உங்களுக்கு இருக்கும், எப்பொழுதும் இருக்கும். ஏனென்றால் அவர் கொடுக்குற சமாதானம் எப்போதும் இருக்குமா? ஏனென்றால் அவர் கொடுக்கும் சமாதானம் உலகம் கொடுக்கும் சமாதானம் அல்ல. ஏன்னா உலகம் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரம் இல்லை, அது நிலையானதல்ல, அது எப்போதுமே இருக்காது. இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு நண்பரோ ஒரு உறவினரோ இருக்கிறாங்க, அவங்க கூட நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை வந்து அந்த சமாதானம் போயிடும், அது நிரந்தரமாக இருக்காது. எந்த குடும்பத்தில் நீங்கள் பார்க்கலாலும், சமுதாயத்திலும் சரி, எல்லா இடத்துலையும் நான் முதல்ல சொன்னது போன்ற சமுதாயம் எந்த இடத்திலுமே சமாதானம் நிலைத்து நிற்காது. ஏனால் அது உலகத்தின் சமாதானம், அது நிலையாக நிற்காது. அது ஆண்டவருக்கு தெரியும். அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானம், ஆண்டவருடைய சமாதானம் உலகம் கொடுப்பது போல நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உலகம் கொடுத்துட்டு கொஞ்ச நாளுக்கு இருக்கிற அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கலப்பா, நான் உங்களுக்கு கொடுக்க போகிற சமாதானம் நித்தியமானது. இந்த சமாதானம் உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவர். அப்போ இது என்னுடைய சமாதானம், ஆண்டருடைய சமாதானம். இட்ஸ் மை பீஸ்.
என்னுடைய சமாதானம். ஏன்னா உலகத்தில் வருகிற எல்லா சமாதானமும் எப்போதும் நிலைத்து நிற்காதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அது கொஞ்ச காலம்தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அது ஏன் அப்படி அப்படி உலகம் கொடுக்காத சமாதானம் நம்மளுக்கு தெரியும். அது நிரந்தரம் இல்லை, பிரச்சனையானது, எப்போ பாரு பிரச்சனை 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 அப்படி இருக்கும். ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி, என்னமா ஸ்பெஷாலிட்டி அதில்? அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு சமாதானத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சி பார்க்கும் பொழுது, அந்த சமாதானம் வரும்போது நமக்குள்ளாக ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு ஆறுதல், ஒரு நிதானம், ஒரு பலன், ஒரு பூரணம், ஒரு ஆழமான சமாதானம். அந்த சமாதானத்தை யாருமே பிடுங்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் கொடுக்குற சமாதானத்தை யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, சீடர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு. யூதர்கள்லாம் என்ன செய்வாங்க, ஒருத்தரை சந்திக்கும் போது அவங்க சொல்லுவாங்க ஷலோம் அப்படின்வாங்க. நீங்கள் பார்த்துக்கலாம், ஷலோம் ஹோம், ஷலோம் மினிஸ்ட்ரி, அப்புறம் ஷலோம் வேறு என்ன இருக்குது, ஷலோம் ட்ரீட்டி, பீஸ் ட்ரீட்டி, அந்த மாதிரி நிறைய ஷலோம் ஷலோம் சொல்லுவாங்க. அப்போ இவர்கள் வந்து அவர்களை ஒருவரை சந்திக்கும் பொழுது வாழ்த்து சொல்வதாக அவர்கள் வந்து ஷலோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிறகு அவங்கள விட்டு பிரிந்து போகும் பொழுது திரும்பியும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போவாங்க ஷலோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவர் வந்து சீடர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன்ட்டு. ஏன் அவர் சொல்கிறாருன்னா, அவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் அவர்கள் விட்டு போக போகிறாரு, அவங்களோடு இருக்க போகிறதில்ல, அவர்களை விட்டு போக போகிறாரு. அதனால் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று ஷலோம் என்று சொல்லுகிறார் அவர் வந்து. ஏன்னா இன்னும் கொஞ்ச காலத்தில் அவர் அவர்களை விட்டு பிரிய போகிறாரு. அப்போது இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் வெளிப்புறமான ஒரு சமாதானம், வெளிப்புறமான சமாதானம். யாரையும் நம்பிட முடியாது, உண்மைதானே? சில பேர் நம்பவே முடியாது, சமாதானம் பண்ணிடுவாங்க. ஆனால் உண்மையாக சமாதானமாக இருக்கிறாங்களான்னு இல்லை. நம்மளே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துருவோம். நம்மளே சில பேர்கிட்ட சமாதானம் பண்ணிவிடுவோம், ஆனால் அவங்க செஞ்சதை நம்ம நினச்சிக்கிட்டு சமாதானம் மன்னிச்சிடுவோம், மறந்துட்டோம் அப்படின்னு நினைப்போம். சில நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து, அன்னைக்கு நீ சொன்னதானே அப்படி இல்லைங்க தானே, அப்போ அந்த எண்ணங்கள் நம்முடைய மனதில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நம்மளுக்குள்ளேயே அந்த சமாதானம் இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கொடுக்குற சமாதானம் அது தற்காலிகமான சமாதானம் அல்ல, அது நிரந்தரமான சமாதானம். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமான சமாதானமாக இருக்கிறபடினால் அவர் என்ன செய்கிறாரு, உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்குறேன், உலகம் கொடுக்கிறது போல இல்லை, இது என்னுடைய சமாதானம், தேவ சமாதானம். என்னுடைய டைட்டில் வந்து, என்னுடைய தலைப்பு வந்து தேவ சமாதானம். அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று. எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், நிலையாய் நிற்கக்கூடிய சமாதானம் தேவ சமாதானம் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஏன்னா அது எங்கேருந்து இது வந்தது? மனிதனிடத்திலிருந்து வரல, தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்போ தேவன் கொடுக்குற சமாதானம் ஒரு உள்ளான சமாதானம். அது நம்மளுக்கு கொடுக்குற சமாதானம் ஒரு பரிபூரணமான சமாதானம். அது வெறுமையான சமாதானம் அல்ல, தற்காலிகமான சமாதானம் அல்ல, ஆனால் பரிபூரணமான சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ உலகம் கொடுக்கும் சமாதானத்திற்கும் ஆண்டவர் கொடுக்கும் சமாதானத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதை யோவான் 16:33 நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் திருப்பி படிச்சுக்கலாம், இல்லை எழுதி கொள்ளலாம். ஏன்னா சில வசனங்களை நம்ம வந்து தியானிக்க போகிறதுனால எடுக்கிற வரைக்கும் என்னால் காத்திருக்க முடியாது. நான் படிச்சிடுறேன். யோவான் அதிகாரம் 16:33 வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஹல்லேலூயா. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். என்கிட்ட நீ வந்தினா உனக்கு சமாதானம் உண்டு, ஆனாலும் உனக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு சமாதானம் வந்துச்சு, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் எப்போதுமே சமாதானமாக இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு விடலை. அவர் என்ன சொல்கிறாரு, உபத்திரம் இருக்குது. ஹல்லேலூயா. இதுலேருந்து என்ன தெரியும்னா, உபத்திரவத்திலும் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் கொடுக்கிற சமாதானம், உலகம் கொடுக்கிற சமாதானம்
அல்ல. அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்குறேன், என் நிமித்தம் எங்கிட்டேருந்து உங்களுக்கு சமாதானம் வரும், ஆனாலும் என் நிமித்தம் உங்களுக்கு உபத்திரமும் வரும். உபத்திரம் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கும் உபத்திரம் வரும். அப்போ இந்த உபத்திரம் வரும் பொழுது உங்களுக்குள்ளாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், சவால்கள் இதெல்லாம் வரும். நிறைய காரியங்களை கடந்து போவீங்க. என் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் உங்களுக்கு உபத்திரம் வரும். ஆனாலும் நீங்கள் நீங்கள் கடந்து போகிற எல்லா பாடுகள் மத்தியிலும் என்னுடைய சமாதானம் உங்களுக்கு இருக்கும் என்று தேவன் ஆணித்தரமாக சொல்லி நம்மளை என்ன செய்கிறாரு, பலப்படுத்துகிறார், ஒரு ஆறுதல் சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஒரு ஆறுதலை கொடுக்குறாரு. அப்போ அந்த பிரச்சனைகளும் எந்த காரியங்களாக இருந்தாலும் அதன் நடுவில் அவர் நமக்கு ஒரு பூரண சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். எல்லாம் நல்ல சாதகமாக இருக்கும்போது, எல்லாம் கைகூடி வரும்போது ஒரு சமாதானம் வர்றது பெருசு இல்லை. எல்லாம் நல்லா நடக்கும், பிரச்சனை இல்லை. வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை, வேலை இடத்துல ஒரு பிரச்சனை இல்லை, நமக்கும் ஒரு சீக்கு நோய் எதுவுமே கிடையாது, எல்லாம் பலனை சுகமாக இருக்கிறோம், எல்லாம் இருக்குது. அந்த இடத்துல ஐயோப்பா எல்லாம் நல்லா இருக்குப்பா, நான் சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது சமாதானம் இல்லை. பிரச்சனைகளோடு, சவால்களோடு, போராட்டங்களோடு நம்ம போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் வருது பாருங்கள் ஒரு சமாதானம், அதுதான் தேவ சமாதானம். அதுதான் தேவ சமாதானம், அதுதான் உள்ளான தேவ சமாதானம். அந்த சமாதானம் உங்களை நிலை நிற்க செய்யும், விட்டுட்டு ஓட செய்யாது, நிலை நிற்க செய்யும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், எது வந்தாலும் அமைதியாக உட்காந்து அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்மளை நினைக்க தோன்றும். அந்த ஒரு ஆறுதலை கொடுக்கும், அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், அந்த விசுவாசத்தை கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது அது என்ன செய்யும், எல்லா சூழ்நிலையிலும் ஒரு அமைதி ஏற்பட்டு, ஒரு நிம்மதி ஏற்பட்டு, அந்த சமாதானம் நம்மில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போது உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள இந்த சமாதானம் வரும்போது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்களுடைய சிந்தையையும் மனதையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கும். அந்த பிரச்சனை நடுவில் உங்களுக்கு புத்திக்கு எட்டாத அளவுக்கு அந்த சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. ஏனென்றால் அது உலகம் கொடுக்கும் சமாதானம் அல்ல, அது ஆண்டவர் இயேசு கொடுக்கிற சமாதானம். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் பிலிப்பியர் அதிகாரம் 4 வசனம் 7, பிலிப்பியர் அதிகாரம் 4 வசனம் 7, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு நம்ம அவர் இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கையில் போகும்போது என்ன செய்யுமா, எல்லா புத்திக்கும் மேலான அந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தையையும் ஆளுகை செய்யுமா. ஆனால் இந்த தேவ சமாதானத்தை தேவன் எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல. ஆண்டவருக்கு ஆசை தான் எல்லாருக்கும் இந்த சமாதானத்தை கொடுக்கணும் அப்படின்னு. ஆண்டவருக்கு ஆசை இருக்குது கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் எல்லாருக்கும் அவரால் கொடுக்க முடியாது. ஆண்டவரை நம்பாதவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை விசுவாசிக்காதவர்கள் எப்படி அவர்களுக்கு இந்த சமாதானம் வரும்? இவர்களுக்கு அந்த சமாதானம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க தேவனை அறியலை. அறிந்தவர்களுக்கு தான் அந்த சமாதானம் வரும். அப்போ நம்ம இந்த சமாதானம் யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், சங்கீதம் 29:11 வசனத்தில், சங்கீதம் 29:11 வசனத்தில், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யாருக்கு சமாதானம் கொடுக்கிறாரா? அவருடைய ஜனத்திற்கு. யார் அந்த ஜனம்? நீங்களும் நானும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெருத்த ஆசீர்வாதம், எவ்வளவு அமைதியா. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்நேரம் நிக்ரோக்காரங்க இருந்திருந்தாங்கன்னா ஆட்டம் ஆடி மேலே ஒரு குதித்து ஆட்டம் ஆடி இருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு?
கர்த்தர் தமது ஜனத்திற்கு. யார் அந்த ஜனம்? நீங்களும் நானும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அந்த ஜனம். அந்த ஜனத்துக்கு தான் ஆண்டவர் சமாதானம் கொடுப்பாரு, வேற யாருக்கும் அவர் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா ரொம்ப கிளியரா சொல்றாரு. ரொம்ப கிளியரா நீங்க பார்க்கும் பொழுது ஏசாயா 57:21, ஏசாயா 57:21, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். தெளிவா சொல்றாரு, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. அப்ப ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவராக இருந்தால், இதோ இந்த சபையில் உட்கார்ந்திருக்க நமக்கும் வெளியே கர்த்தரை அறிந்த விசுவாசிகளுக்கும் தன் ஜனம் என்று அறிந்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். துன்மார்க்கருக்கு சமாதானம் கிடையாது. ஏன்னா அவங்க தேவனை அறியல, தேவனை நிராகரிக்கிறார்கள். தேவன் மேல் விசுவாசம் இல்லை, கேள்விப்பட்டும் அறியாதது போல கண்மூடித்தனமாக போய் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு எப்படி தேவ சமாதானம் வரும்? அப்போ ஆண்டவர் எப்படி சமாதானத்தை கொடுக்க முடியும்? ஏன்னா அவங்க விசுவாசிக்கலையே, யார் இயேசுன்னு தெரியலையே. அப்போ எப்படி அவர்களுக்கு அந்த சமாதானம் வரும்? அவரை அறிந்தவர்களுக்கு தான் தேவ சமாதானம் வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அழகாக சொல்கிறாரு, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருள்வை, அவர்களை ஆசீர்வதிப்பாராம். சமாதானம் மட்டும் கொடுக்கறது இல்லைங்க, நம்மளை ஆசீர்வதிக்கிறாராம். ஹல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. ரோமர் அதிகாரம் 5:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோமர் அதிகாரம் 5, இப்போ துன்மார்களுக்கு சமாதானம் கிடையாது, ஏன்னா தேவனை அவர்கள் அறியவில்லை. அப்போது தேவ சமாதானம் எப்பொழுது கிடைக்கும்? அப்போ தேவ சமாதானம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? ரோமர் 5:1 பார்த்தீங்கன்னா, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினால, இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோமா. நம்மளாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோமா, நம்மளாம் துன்மார்க்கர் இல்லையா? நினச்சி பாருங்கப்பா, உங்களோட இருதயத்தை நீங்கள் நோண்டி பாருங்க. நான் துன்மார்க்கனா, நான் நீதிமானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நீதிமான் சொல்கிறாரு. எப்போ தேவனை நீ விசுவாசிக்கிறாயோ நீ நீதிமான், அந்த பட்டத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அப்போ நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம். நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கப்படியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோமா? இப்போ நம்மளுக்கும் ஒருத்தர், இப்போ எனக்கும் இப்போ சிஸ்டர் லலிதாவுக்கும் பிரச்சனைன்னு வச்சுங்களேன். இப்போ பிரச்சனை வச்சு, நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சிஸ்டருக்கும் பிரச்சனை வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் 2 பேரும் பேசி ஓகே ஒரு ஓகே நீங்கள் அவங்க உங்கள் பிரச்சனை நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, அப்போ எனக்கு அவங்கள குறித்து நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் பாருங்க. அதாவது பேசி தீர்க்கிறோம். அப்படி பேசி தீர்த்து நாங்கள் 2 பேரும் என்ன செய்கிறோம்? ஒப்புரவாகிறோம். ஒப்புரவாகினவனுக்கு என்ன ஆகுது? அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம், எனக்குள்ள சமாதானம். ஏன்னா பேசி முடிச்சாச்சே. அங்கேருந்து மற்ற இடத்துலேருந்து வந்தால் தானே பிரச்சனை. அதான் சொல்லுவாங்க, ஒரு காதுலேருந்து ஒரு 10 காதுக்கு போகும்போது எறும்பு யானை ஆகிடும். ஆனால் இங்கே நம்ம பேசி தீர்த்த பிறகு அந்த இடத்துல ஒரு பீஸ், ஒரு சமாதானம் அங்கே நிலவிடுது. அந்த இடத்துல ஒரு சமாதானம் நிலவுகிறது. அப்போது இந்த இடத்துல ஏன் இந்த சமாதானத்தை நம்ம தேவனிடத்தில் நம்ம சமாதானம் ஆகணும்? வார்த்தை சொல்லுது, நம்ம நீதிமான்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஏன் நம்ம தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கணும்? இப்போ நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆனால் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கணும் அப்படின்னா ஏன் நம்ம தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கணும்? ரோமர் அதிகாரம் 5:10 சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் அதிகாரம் 5:10, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் எப்படி இருந்தோமா? தேவனை அறியாத போல தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோமா? எனிமி. யூ ஆர் எனிமி ஆஃப் காட். ஐ எம் எனிமி ஆஃப் காட். நான் ஒரு பகைஞன், கர்த்தருக்கு சத்துருவாக இருந்திருக்கிறேன். ஏன்னா நான் இயேசுவை அறியல, என் வாழ்க்கை முழுசும் பாவம்.
அப்போ நான் பாவத்தில் ஜீவிக்கும் பொழுது நான் அவருக்கு சத்துருவாக இருந்திருக்கிறேன். அப்போ நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரரின் மரணத்தினாலே, யார் அவருடைய குமாரன்? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அவருடனே, யாருடனே? பிதாவுடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிலுவையில் அவர் சிந்தி நம் பாவங்களை மன்னித்து நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த நம்மை தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி விட்டு இருக்கிறார். இப்போ தேவனோடு நம்ம என்ன ஆயிட்டோம்? பிகம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி. தேவனுக்கு முன்பாக நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவனுக்கும் நமக்கும் ஒரு பரஸ்பர உறவை ஏற்படுத்தியது யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு பரஸ்பர உறவை ஏற்படுத்தி நம்மை தேவனுக்கு ஒப்புரவாக்கி விட்டுட்டார். இப்போ நம்ம அங்கே தேவனோடு ஒப்புரவாகி விட்டோம். இப்போ நம்ம தேவனோடு ஒப்புரவாகி விட்ட பிறகு நமக்கு என்ன நடக்குது? நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது தேவ சமாதானம் நம்மில் ஆளுகை செய்கிறது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்மளை ஒப்புரவாகாமல் இருந்திருந்தால், நாம் பாவியாகவே இருந்திருந்தால் அவருடைய ஜனம் இல்லை நம்ம. அப்போ தேவ சமாதானம் நம்மளுக்கு வராது. அப்போ தேவ சமாதானம் எப்படி வந்துச்சு? இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து, சிலுவையில் நமக்காக மரித்து, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் பாடுபட்டு மரித்து அவர் இரத்தத்தை சிந்ததனால நாம் தேவனோடு ஒப்புரவாகி விட்டோம். அவரை விசுவாசிக்கிறனால, இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னை ரட்சித்த தேவன் எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக சிலுவைக்கு போனார், எனக்காக மரித்தார். சொல்லொன்னா வேதனை, சொல்ல முடியாத வேதனையா, சொல்லொன்னா வேதனைனா சொல்ல முடியாத வேதனையை அனுபவிச்சாராம். அனுபவித்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து மரித்து உயிரோடு எழுந்து உங்களையும் என்னையும் தேவனோடு முகத்தை திருப்பி வைத்திருந்த தேவனோடு, பாவத்தை பார்த்து ஆண்டவருக்கு நம்மளோட பார்க்க முடியல, பாவம் கண்கள் பார்க்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கை நம்ம. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது தேவன் பிதாவானவர் முகத்தை திருப்பி கொண்டாராம். ஏன்னா உலகத்தின் பாவத்தை அனைத்தையும் தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து கொண்டார். அவ்வளோ பாவங்களை சுமந்து கொண்ட பொழுது பிதாவானவர் தன் முகத்தை திருப்பி கொண்டார். அவ்வளோ பெரிய பாவிகள் நாம். அப்படிப்பட்ட பாவிகளான நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர் தொழுந்து தேவனோடு ஒப்புரவாகி அந்த ஒப்புரவாக்கப்பட்டதுனால இன்றைக்கு தேவன் என்ன சொல்கிறாரு, செய்கிறாரு? அவரை விசுவாசிக்கிற, நம்புகிற, அவரை ஏற்றுக்கொண்ட, அவரை ஆராதிக்கிற, வணங்குகிற ஒவ்வொருவரையும் நீதிமான்களாக்கி அவர்களுக்கு தேவ சமாதானத்தை தேவன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். எவ்வளோ மகாபெரிய கிருபை, மகாபெரிய கிருபை தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருந்தால் நாம் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ யார் யார் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால அவங்கள் தேவனோடு ஒப்புரவாகி ஆனதுனால நமக்கு இயேசு கிறிஸ்துவின் தேவ சமாதானம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, துன்மார்க்கர்களுக்கு சமாதானம் இல்லை என்றார். அப்போ நீ துன்மார்க்கராக இருந்து இயேசுவை அறியாமல் இருந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் சமாதானம் இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழுமையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழ்ந்தால், ஒரு நல்ல விசுவாசியாக இருந்தால் தேவ சமாதானம் நமக்கு நிச்சயமாக உண்டு, ஆசீர்வாதமும் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, தனது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ தேவ சமாதானம் வேண்டும் என்றால் நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நம்ப வேண்டும். உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டு
உங்களுக்கும் தேவனுக்கும் இருந்த உணர்வை, அதாவது பகை என்ற உணர்வை, எனிமிட்டி, அந்த ஒரு ஃபீலிங்ஸ், அந்த பகைஞர் என்ற அந்த பகை என்ற உணர்வை அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டார். ஆகவே அவர் சிலுவிலே தகர்த்தெறிந்து உங்களை ஆண்டவரோடு ஒப்புரவாகி ஆக்கிவிட்டார். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார். அப்போ அந்த சமாதானத்தை பெற்றால்தான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்கு வருமா. அதை ஏற்றுக்கொண்டாதான் நம்ம புத்திக்கு எட்டாத இருதயத்துக்கு நம்ப முடியாத அளவுக்கு அந்த தேவ சமாதானம் நமக்கு வருமா. வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை, யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாதவர்கள் ஒருத்தருமே இல்லை. எல்லாரும் எதையோ கடந்து போயிட்டு இருப்பாங்க. பள்ளி படிக்கிற பிள்ளைகளை போய் கேளுங்க, என்ன ஸ்கூல் அம்மா அப்பா சம்பாதிச்சு போடுறாங்க, நீ ஸ்கூலுக்கு போகிற, என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க. ஐயோ எனக்கு இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு தெரியும். பிரவீனை கூப்பிட்டு கேளுங்க, காலேஜுக்கு போய்கிட்டு இருக்காரு. பிரவீன் எப்படி பிரவீன், அம்மா காசெல்லாம் கட்டுறாங்க, எல்லாம் ஓகே, உனக்கு பிரச்சனை இல்லையா? என்னாண்டி இப்படி சொல்லிட்டீங்க, என் பிரச்சனை உங்களுக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்னு கேட்பார். பிஷன் வேலை செஞ்சிட்ருக்காரு. எல்லாரும் படிக்கிறவங்க இருக்கிறீங்க, வேலை செய்கிறவங்க, எல்லா வாழ்க்கையிலும் போராட்டம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் சவால்கள், அது நிறைந்தது தான். அது இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஆனால் இந்த போராட்டமான இந்த உலகத்தில், இந்த போராடி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நம்ம தேவனோடு ஐக்கியமாகி தேவனோடு நிலைத்திருந்தால்தான் அந்த தேவ சமாதானம் நமக்கு வருது. இல்லைன்னா நமக்கு அந்த தேவ சமாதானம் நமக்கு வராது. சங்கீதம் 119 165 சங்கீதம் 119 வசனம் 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடரவில்லை. அப்போ சமாதானத்தை தேவன் இன்னொரு வழியிலையும் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதாவது அவர் வேதத்தின் வழியாக, அவருடைய வேதத்தை படிக்கிறதுன மூலமாக கர்த்தர் நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்குறாராம். கொஞ்சம் நெஞ்ச சமாதானம் இல்லை, மிகுந்த சமாதானமாக, மிகுந்த ஒரு சமாதானத்தை அவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதனால் நம்மளுக்கு இடரவில்லை. அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்ம படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு இடரல் இருக்காது. ஏன்னா வார்த்தை அதுதான் வார்த்தை. இன்றைக்கி நம்ம 4 பாடல்களை நம்ம பாடணும். அந்த பாடல்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது, அந்த பாட்டெல்லாம் நம்ம பாடும்போது அதில் எவ்வளோ வார்த்தைகளை வேதத்தில் உள்ள வார்த்தைகளை எடுத்து கூட அந்த பாடல்களை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்போ வேதத்தில் அவ்வளோ சமாதானம் இருக்கும். அப்போ நம்ம வேதத்தை நம்ம தியானிக்கிறவளாக இருக்கணும். வேதத்தை படிக்கணும், அதை தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை சாப்பாடு போல் சாப்பிடணும், உணவை சாப்பிட்றத போல் சாப்பிடணும். காலையில் மறந்துட்டோமா, வேலைக்கு அவசரமாக போகிறோமா, பரவாயில்ல மத்தியானம் படிச்சுடுவோம், இல்லை சாயங்காலம் படிப்போம். ஏதோ ஒரு வழியில் வேதத்தை நம்ம படித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது நமக்கு உணவாக மன்னாவாக இருப்பது மட்டுமில்லை, அந்த வசனங்கள் அந்த வார்த்தை நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமாதானம் ஆண்டவர், அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த உலகத்தில் எவ்வளவு தான் நீ கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு தான் நீ போராடினாலும் சரி, நீ எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன், எனக்கு ஒரு பிரச்சனை, நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், எல்லாம் என்னால் முடியும், எனக்கு பலன் இருக்குது, எனக்கு சுகம் இருக்குது, எல்லாத்தையும் எனக்கு முடியும் அப்படின்னு நம்ம நினச்சி ஓடினாலும் ஒரு காலகட்டத்தில் முடங்கி போகிற காலம் வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த உலகம் கொடுக்குற சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கல, நான் கொடுக்கறது என்னுடைய சமாதானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏனென்ற அந்த சமாதானம், அந்த தேவ சமாதானம் உங்களை நிலை நிற்கச் செய்யும், உங்களை பாதுகாத்து கொள்ளும், உங்களை ஆசீர்வதிக்கும். உங்களுடைய எல்லா விதமான வாழ்க்கையின் போராட்டங்கள் மத்தியில் உங்களுக்குள்ளாக அப்படியே அமைதியாக, யாரோ இதையெல்லாம் போராடி என்னால் வர முடியாது, எப்படி இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு தேவ சமாதானம் உங்களுக்குள்ளாக இருக்கும். அந்த தேவ சமாதானத்தை யாராலும் உங்களிடத்துலேருந்து பறிக்க முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் பார்த்துறீங்களா, சில சமயத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போவீங்க, அந்த காரியம் செய்யும் பொழுது
ப்ரே பண்ணுவீங்க. ப்ரே பண்ணிவிட்டு யாராவது இப்போ வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, எப்படி அது செய்யலான்னு நினைக்கிறீங்களா? எனக்குள்ள ஒரு சமாதானம் இல்லைங்க. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க? இது மெயினாக வந்து நான் தேவனுடைய பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மற்றவங்களாம் எடுத்தோமா செஞ்சோமா பிடிச்சோமா அப்படின்னு செய்வாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஆண்டவரிடத்தில் அதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு தேவ சமாதானம் வரும். அந்த தேவ சமாதானம் வரும் பொழுது அவங்க அந்த தேவ சமாதானம் வரும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஓகே, ஒரு சமாதானமாக இருக்குது, மேபி ஆவியானவர் சொல்கிறார் பாரு, இந்த காரியத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சில நேரங்களில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும், இது செய்யறதுனால ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஏதோ ஒரு வரட்டும், அந்த சமாதானம் வராது. உடனே வந்து என்ன செய்வாங்க, இல்லை இந்த காரியத்தை நம்ம விட்டுருவோம், லெட் கோ பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உணர்வுகள் உங்களுக்கு வந்திருக்கா? இந்த மாதிரி உணர்வுகளை நீங்கள் கடந்து போயிருக்கிறீங்களா? நான் அநேக முறை கடந்து போயிருக்கிறேன். சில நேரங்களில் சில காரியங்களை செய்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா ரொம்ப அடிபட்டு வந்துட்டேன். அடிபட்டு வந்ததுனால இப்போ எது வரனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்குறது, ஆண்டவர்கிட்ட சொல்கிறது, எப்படி ஆண்டவர் ஓகே நான் சில திடீர்னு ஒரு ஃபீலிங் வரும், நோ இட்ஸ் நாட் ரைட், டோன்ட் டூ இட், செய்யாத அப்படின்ட்டு உடனே அதை நிறுத்திடுறது. ஆனால் அதன் மூலமாக நமக்கு ஏதோ ஒரு லாபம் வரும், ஏதோ ஒன்று ஒரு பெருசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஆனால் அது ஆண்டவர் சித்தம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அந்த தேவ சமாதானம் நம்மில் ஆளுகை செய்யலை. அந்த தேவ சமாதானம் நம்மள்கிட்ட இல்லாதனால அது தேவ சித்தம் இல்லை என்று ஆவியானவர் நமக்கு இதன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த வேலையிலே கூட நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ சவால்கள் மத்தியில் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். உங்களால் சொல்ல முடியாது, வெளியே யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது, மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. எவ்வளோ சோகம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும், யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா யாரையும் நம்ப முடியலையா, அதனால் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது. அப்போ என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட தான் போவோம். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஜெபிக்கும் பொழுது, அதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த தேவ சமாதானம், அந்த மிகுந்த, அந்த உள்ளான, அந்த மிகுந்த பூரண சமாதானம் நம்முடைய இருதயத்தில் தேவன் ஆளுகை செய்ய வல்லவராக இருக்கிறார். அது அவரால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. தாய் தகப்பனால் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க முடியாது, கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க முடியாது, வேலை செய்கிற இடத்துல அவங்க நண்பர்களாலோ இல்லை உங்களை ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்னாலேயும் கொடுக்க முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாது. அது தேவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவரால் மட்டும்தான் அந்த தேவ சமாதானத்தை நமக்கு அருள முடியும். ஹல்லேலூயா. இந்த வேலை கூட நான் பேசி ஒரு கதையை சொல்லி நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். இன்றைக்கி ஒரு ஷார்ட் மெசேஜ் தான். அதாவது ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் என்ன செய்தார், சமாதானத்தை குறித்து ஒரு ஓவிய போட்டி, அதாவது ட்ராவிங் காம்படிஷன், பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியும் ட்ராவிங் காம்படிஷன், ஒரு ஓவிய போட்டி வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு வச்சார். அதாவது சமாதானத்தை குறித்து நீங்கள் ஓவியம் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேர், அந்த நாட்டில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு ஓவியங்கள் வரைகிறாங்க. ஓவியங்கள்லாம் வரைந்து சமாதானத்தை குறித்து நிறைய ஓவியங்கள், ஒரு நாட்டில் உள்ளவங்களே வந்து கலந்து கொண்டாங்கன்னா பார்த்துங்களேன் எவ்வளோ ஓவியங்களை வரைஞ்சிருப்பாங்கன்ட்டு. அப்போ அவ்வளோ ஓவியங்களை வரைந்திருக்கும் பொழுது அழகழகான ஓவியங்கள். இந்த ஓவியத்தில் வந்து சில ஓவியங்கள் வந்து லைக், அதாவது ஒரு மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதியில் அப்படியே ஒரு அமர்ந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, மலை பச்சை பசேன்னு, மலையெல்லாம் பச்சை பசேன்னு, காடு அழகாக இருக்குது. அதில் ஒரு வீடு, அழகான ஒரு வீடு, அங்கே வந்து ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் அமர்ந்து அப்படியே களி கூர்ந்து கொண்டிருக்கிற மாதிரி, எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி. இப்போ இந்த மாதிரிலாம் இருந்தால் அது ஒரு சமாதானம் தானே? இதெல்லாம் இருந்தால் ஒரு சமாதானம் தானே? அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது மாதிரி நிறைய படங்கள் இந்த மாதிரிலாம் வரையப்பட்டது. அப்போ இந்த அரசர் வந்து ஓவிய போட்டி முடிகிற நாள் வந்த பிறகு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஓவியத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து, சரி அரசரே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், எந்த ஓவியத்திற்கு நம்ம பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அரசர் பார்க்குறாரு, ஓவியத்தை ஒன்று நான் எடுத்து பார்க்குறாரு. அப்படியே பார்த்துக்கொண்டு ஒரு படத்தை பார்த்தவனுக்கு அப்படியே அவருடைய இருதயம் அப்படியே அதில் வசீகரப்பட்டுருச்சு. அந்த படத்தை பார்த்தவனுக்கு இந்த படம் இவ்வளோ அழகாக இருக்க, இவ்வளோ நல்லா இருக்க அப்படி சொல்லிட்டு அந்த படத்தினால அவருடைய இருதயம்
வசீகரம் அடைஞ்சிருச்சு. அது வந்து அப்படியே இழுத்துருச்சு. அப்போ அந்த படத்துக்கு உடனே சொல்கிறேன், இந்த படத்துக்கு முதல் பரிசு அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இந்த படத்துக்கு முதல் பரிசா அப்படின்ட்டு அரசர் சொல்கிறார், இந்த படத்துக்கு தான் முதல் பரிசு. அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு தீவு, ஒரு சின்ன தீவு. அந்த சின்ன தீவை சுற்றிலுமாக கடல். அந்த சின்ன தீவை சுற்றிலுமா கடல். கடல் கொந்தளிக்குது. பக்கத்தில் உள்ள தீவை சுற்றி உள்ள பாறை மேலெல்லாம் கடல் அலைகள் கொந்தளிச்சு அடிக்குது. நாலாப்புறமும் காற்று சரம் மாதிரி அடிக்குது. அப்படியே அவ்வளோ வேகமாக காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த தீவில். அந்த நடுவில் ஒரு மரம். அந்த மரத்தில் இலையே இல்லை. அந்த மரத்தில் இலையும் இல்லை. அதில் ஒரு குருவி கூடு கட்டிட்டு அதுக்கு அதோட குஞ்சுகளோடு அந்த கூண்டில் இருக்குது. கூண்டில் இருந்துக்கிட்டு அது என்ன செய்யுது, அப்படியே சந்தோஷமாக மெய்மருந்து அப்படியே பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம். அப்போ அரசர் சொல்கிறார், இந்த படத்துக்கு, இது வந்து ஒரு சின்ன பையன் வரைஞ்சிருக்கலாம், இந்த படத்துக்கு தான் முதல் பரிசுன்ட்டு. இந்த கதையில் என்ன நம்ம படிக்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்குது, பிரச்சனையே இல்லை, எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் கிடைக்கிறது சமாதானம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம நாலா பக்கமும் காற்று வீசும், பிரச்சனை வரும், அலை அடிக்கும், திக்கு முக்காடி போடுவோம், ஆகோஷமான காற்று அடிக்கும். அது எல்லா மத்தியிலையும் அப்படியே உட்காந்து அப்படியே சமாதானமாக இருக்குது பாருங்க. அதுதான் தேவ சமாதானம். அதுதான் தேவ சமாதானம். அந்த தேவ சமாதானத்தை இயேசு ஒருவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த தேவ சமாதானம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். வேறு எந்த ஜனத்திற்கும் அந்த தேவ சமாதானம் கிடைக்காது. ஏன்னா தேவ சமாதானம், இந்த தேவ சமாதானம் ஏன் நமக்கு கிடைக்குதுன்னா, நாம் தேவனோடு பிதாவோடு நாம் இயேசுவின் மூலமாக ஒப்புரவாகி விட்டதால், அவரோடு நம்ம அவரோடு தேவனோடு நம்ம சமாதானம் பண்ணிக்கிட்டதுனால இயேசுவின் மூலமாக தேவனுடைய சமாதானம் நமக்கு பெற்றுக்கொள்ள அவர் கிருபையை கொடுத்துருக்கிறாரு. ஆகவே அந்த சின்ன பையன் வரைந்தது போல் நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளும் மத்தியிலையும் நாம் வந்து அதை எல்லாத்தையும் மேற்கொள்வதற்கு அதெல்லாம் சகித்து கொண்டு ஒரு இருதயத்தில் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். அவர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுத்து அதில் அமர்ந்திருக்கிறோம் பாருங்கள். அப்பொழுது தான் தேவ சமாதானம் நம்மளை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த வேலையிலே கூட கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த தேவ சமாதானம், இயேசு சீஷர்களை பார்த்து, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கலை, நான் கொடுப்பது உங்களுக்கு என்னுடைய சமாதானம் என்று. இன்றைக்கு தேவன் அப்படி தான் சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நீங்கள் சார்ந்து இருக்காதீர்கள். அது கொஞ்ச காலம் தான், அது நிலையாக நிற்காது. கொஞ்ச நேரத்துக்கு சமாதானமாக இருக்கும், அதுக்கப்புறம் பழைய குருடி கதவு தரடி, அவ்வளோதான், பிரச்சனை வரும், இதெல்லாம் வரும். இதுதான் உலக சமாதானம். உலகத்திலேருந்து நமக்கு கிடைக்கிற சமாதானம் இதுதான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கொடுக்குறேன் உனக்கு சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ நாம் தேவனை அண்டிக் கொண்டு அவரை நாம் பிடித்து கொண்டோமானால் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கும் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா எப்பொழுது இப்போ வயது மூத்தவர்கள் இருக்கிறாங்க, பலவீனம், சோர்வு எல்லாருக்கும் இப்போ இருக்கும். வாலிப பிள்ளைகள், உங்களுடைய பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு சில காரியங்கள் இருக்கும். அதுபோல் சிறு பிள்ளைகள், இப்படியாக எல்லாருக்குமே, சிறு பிள்ளைகளிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் அந்த குருவி பார்த்திங்களா, அந்த மரத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே பாடிக்கிட்டு இருந்துச்சான். அந்த மாதிரி நம்ம தேவனை நம்பி நம்மளும் அவர்கிட்ட நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நாம் அப்படியே அவரிடத்துல அவரை சார்ந்து இருப்போமானால் அந்த தேவ சமாதானம்
தேவ சமாதானம் பரத்திலிருந்து நமக்குள்ளாக இறங்கி நம்மளை பலப்படுத்துவது மட்டுமல்ல, அந்த தேவ சமாதானத்தில் நம்மளை மூழ்கி நம்மளை ஆளுகை செய்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய போராட்டமான இந்த வாழ்க்கையில் நம்மை தேவன் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, கர்த்தரை நம்பி வாழ்வோம். ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு காரியங்களையும், நம்ம உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம படிக்கும் பொழுதும் சரி, கேட்கும் பொழுதும் சரி, பார்க்கும் பொழுதும் சரி, அடுத்து என்ன நடக்க போகிறது என்று அறியாத அளவுக்கு அவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சில காரியங்களை படிக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு இருக்கும். நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கலாம், நியூஸில் கேட்கலாம். சில காரியங்கள் நடக்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்குது, அதெல்லாம் படிக்கும் பொழுது நம்மளுக்கு ஐயோ, அதை சில நேரத்தில் சில காரியங்களை நம்ம இந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அது பார்க்கக்கூட முடியாது. அதை பார்த்தவனுக்கு ஐயோ இது வேண்டாப்பா, பார்க்க வேண்டாம் அப்படின்னு தோணும். ஏன் தெரியுங்களா? அந்த நமக்குள்ளே இருக்கிற சமாதானம் போயிடும். அதனால் அதை நம்ம பார்க்கக்கூட மாட்டோம். எத்தனையோ காரியங்கள் நீங்கள் பார்த்துருக்க, இந்த பிள்ளைகளை கொடுமைப்படுத்துறது, அப்புறம் வயதானவர்களை கொண்டு போய் கொடுமைப்படுத்துறது, இதெல்லாம் பார்க்கும்போது அது இப்படி திறந்தவனுக்கு அப்படி பார்த்தவனுக்கு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுத்த வீடியோ டிலீட் பண்ணிடுது. ஏன்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நமக்கு சமாதானத்தை கொடுப்பவர் தேவன் ஒருவர் தான். அவர் தான் அந்த சமாதானத்தை, இந்த நீடிய சமாதானத்தை நமக்கு கொடுக்க முடியும். அந்த பூரண சமாதானத்தை, உள்ளான சமாதானத்தை கொடுத்து நம்மளை நடத்த முடியும். ஆகவே நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தில் வாஞ்சைகள் இருக்கும். உங்களுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. ஏதோ பிரச்சனைகளோ சவால்களோ எவ்வளோ எல்லா காரியங்கள் இருக்கும். வாலிப பிள்ளைகள் நீங்கள்லாம் வெளியே போய் வேலை செய்கிறீங்க, படிக்கிறீங்க. நீங்கள்லாம் அநேக காரியங்களை நீங்கள் கடந்து செல்லுவீங்க. நீங்கள் நிச்சயமாக கடந்து செல்வீங்க. ஏன்னா நாங்களும் அந்த பிரயாயத்தை தாண்டி வந்தவர்கள் தான். அதனால் நீங்களும் அந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து போவீங்க. ஆனால் தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அந்த தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்ய நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாக அந்த தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும், உங்களை காத்துக்கொள்ளும், உங்களை ஆசீர்வதிக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்கு, ஹல்லேலூயா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர். இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வேலை கூட நாம் தலைவணங்கி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? நன்றி தகப்பனே சுவாமி. அப்பா, உங்களை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிறது பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்கா இருப்பதாக ஆண்டவரே, இப்படியாக ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு உங்களுடைய சமாதானத்தை கொடுக்கிறீர்கள். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கிற சமாதானம் எங்களை கலங்கடிக்க விடாது ஆண்டவரே. எங்களை பயப்படாமல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இதுவரை நாங்கள் அநேக காரியங்களில் நாங்கள் ஏதோ போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக, நீங்கள் ஆவியானவர் ஆண்டவரை கொடுத்த இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் எங்களுடைய போராட்டமான வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் இயேசுவை நம்புகிற ஜனம் ஆண்டவரை, நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிற ஜனம் ஆண்டவரே. அப்பா, துன்மார்க்கராய் ஆண்டவரே, விரோதியாய் இருந்த எங்களை ஆண்டவரே நீதிமான்களாய் நீர் ஆக்கி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆகவே சுவாமி, ஒப்புரவாக்கப்பட்ட எங்களை ஆண்டவரே அப்படியே தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவ சமாதானத்தை நீர் பொழிந்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இருதயத்தில் எந்த பாரத்தோடு ஆண்டவரே, எந்த நினைப்போடு வந்திருந்தாங்களோ அதெல்லாம் இன்றைக்கு மாறணும் ஆண்டவரே. அவங்களிடத்துல சமாதானம் உண்டாகணும், சமாதானத்தோடு வீடு திரும்பணும் ஆண்டவரே. தேவ சமாதானம், பூரணமான உள்ளான மூடிய சமாதானம் ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இதோடு ஆண்டவரே இம்மட்டும் எங்களை காத்த தேவன் ஆண்டவரே, உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, இது உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதித்து ஆண்டவரே நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே துதிகான மகிமைக்கு பாத்திரரான உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டியும் ஜெபித்துக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.